அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு தேர்தல் பிரச்சாரம் ஒரு காரசாரமாக போகணும்னு சொல்ல முடியாது. இது ஒரு வன்முறை தூண்டுகின்ற, ஒரு பிரிவினவாதத்தை தூண்டுகின்ற வகையில் தான் இருக்கிறதா சீமானுடைய பேச்சு இருக்குதுங்க. ரொம்ப வன்முறையை தூண்டுறாப்புல இருக்குங்க அவருடைய பேச்சில். நெடுமாறன் கூட அவரை கண்டித்து தான் செய்தி வந்தது. இந்த நிலையில் கூட இவர் எப்படி பேசுகிறாரு சொன்னால், இப்போ செய்தியில் பெரியாருடைய வெங்காயத்தை என் மேலே வீசுனீங்கன்னா என் தலைவன் பிரபாகரன் தந்த வெடிகுண்டை நான் வீசுவேன் தான் சொல்கிறாரு. அப்படின்னா இன்னும் நான் வீசலை, ஆனால் நான் வீசுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருதுங்க. அடுத்தது, பிரபாகரன் இவருக்கு உண்மையிலேயே வெடிகுண்டு கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்படி நீ வெடிகுண்டை கையில் வச்சு வீசுவேன் அப்படின்னு வச்சிருக்கேன்னு சொன்னால், சட்டத்தின் முன் சட்டத்தின் பார்வையில் அது குற்ற செயலாக கருதப்பட மாட்டாதா? கொஞ்சம் பார்வையாளர் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக சட்டத்தின் முன் இவர் பேசிய பேச்சு கண்டிக்கத்தக்கது. வழக்கு தொடரக்கூடிய பிரமை பேசாங்கிற அந்த முகாந்தரம் இருப்பதாக தான் என் பார்வையில் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். எனவே சீமான் அவருடைய கருத்திலிருந்து, அவருடைய கொள்கை கோட்பாட்டிலிருந்து விலகி போயிட்டு பெரியாரை மட்டும் தாக்குவதாக நினைத்து கொண்டு தன்னை அழித்து கொண்டு இருக்கிறார் என்பதால் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.